ஹாய் வணக்கங்க. இதுக்கு பேர் தான் முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. இது பாறைகளில் மட்டும்தான் வளரும். லாஸ்ட் டைம் பொள்ளாச்சி போனப்போ அங்கே இருந்த மரத்தோடு ஒன்றி வளர்ந்துருக்குது. மரத்துலேயும் ஒட்டு மரமாக இது ஒட்டு செடியாக வளருது இது. ஸோ அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் கிழங்கு. ஆனால் பாறையில் வளர்கிறது தான் உண்மையான கிழங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டும் ஒரே தன்மை கொண்டதாக தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எலும்புக்கு மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நார்மலாக ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறீங்க அது மாதிரி வச்சு சாப்பிட்ணும். ஸோ ட்ரை பிளேஸ் இந்த சென்னை, கரூர், திருச்சி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடைக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆனால் ட்ரையானது நல்லா காஞ்சதான் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இப்போ மேலே இருக்கிற தோலை சீவன உடனே வெள்ளையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இப்படி மஞ்சள் கலராக மாறிடும். இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை சீவினிங்கன்னா உள்ளே இருக்கிறது நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஆனால் சீவிட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டிங்கன்னா போதும், அது அப்படியே மஞ்சள் கலராக இந்த கலரில் மாறிடும். ஸோ இது ரொம்ப நாளெல்லாம் வச்சுருக்க முடியாது. ஆனால் இது கொஞ்சம் மண்ணில் போட்டு வச்சு, மண்ணுக்குள்ளே அந்த தொட்டியில் மண் போட்டு அதுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் சான்ஸ் இல்லை, அப்படியே மண்ணோட மண்ணாக கரைஞ்சிரும். இது ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. ஸோ இருக்கிற வரைக்கும் எப்போ மலைப்பிரதேசத்துக்கு போகிறீங்களோ, ஏற்காடு இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறீங்களோ, இல்லை பொள்ளாச்சி, வால்பாறை அந்த மாதிரி சைடு இடமெல்லாம் போகிறீங்கன்னா இது மாதிரி கிடைச்சிதுன்னா கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சு, ஒரு சிலர் அங்கேயே சொல்கிறாங்க இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ரசம் வைக்கும்போது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ரசம் வச்சாலும் அதே பயன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சு பார்த்துட்டேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வைக்கிற சூப்பு டேஸ்ட்டுக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம் வைக்கிற டேஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரியல் ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதை சூப் வச்சு குடிச்சிங்கன்னா இதனுடைய பயன்கள் 400 வியாதிக்கு மருந்து, 500 வியாதிக்கு மருந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை குடிக்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும். அடிக்கடி குடித்தோம்னாலும் செட் ஆகலை, ஓவர் ஹீட் ஆகுது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிங்கன்னா போதும். சளி இருமலுக்கெல்லாம் இந்த கிழங்குல சூப் வச்சு குடிச்சிங்கன்னா உண்மையிலே நல்லா கேட்குது. எலும்பு வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாத்துக்கும் இந்த சூப் வச்சு குடித்தா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் வருஷக்கணக்காக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த டோலோ 650 போட்டோம்னா உடனே காய்ச்சல் 3 மணி நேரத்தில் சரியாகிற மாதிரி இந்த சூப்பு வச்சு குடித்த 2 மணி நேரத்தில் எலும்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாயிரும். அப்படியே ஒரு சிலர் சொல்லுவாங்க கொரோனாவுக்கு கூட இதைத்தான்ப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் வருஷக்கணக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது சரியாகும். ஸோ யார் சொல்கிறதையும் நம்பி அதுக்காக இது நம்பாதீங்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லல. இது இயற்கையாக வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கிறதுனால இதனால் நானாக கண்டது சளி இருமல் சரியாகுது, தொண்டை கரகரப்பு சரியாகுது, எலும்புக்கு மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இது சரியாகுமே தவிர கண்மூடித்தனமாக யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சரியாகலை அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அதை மட்டும் யோசிக்காதீங்க. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிங்க, என்ன மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணியை வாரம் ஒரு தடவை விட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஆனால் வாய்ப்பு கிடையாது. இது அந்த மரத்தோடு மரமாக இருந்ததுனாலோ இல்லை பாறையில் இருந்ததுன்னா மட்டும்தான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா நிறைய தடவை எனக்கு என்ன ஆயிடுச்சு, காஞ்சிருச்சு. ஸோ இதை நான் இதில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் அட்லீஸ்ட் இது ஃபுல்லாகவே ஒரே நாளில் காலி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எதுலையாவது போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளவுதான். வேறு ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே இது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இயற்கையாக வளர்கிறது இயற்கை தான். நம்ம என்ன பாதுகாப்பு பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ட்ரை ஆகும். இப்படி போட்டு மூடி வைக்கலாம் இப்போதைக்கு வேணா. ஆனால் நான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணேன், இதுலேயே காஞ்சிருச்சு. ஸோ அதனால் மண் ஈரமாக இருக்கிறதுனால நான் இதில் தண்ணி ஊற்றலை. எங்களுக்கு வேறு அப்பப்போ இப்போ மழை பெய்யறதுனால இதுவே போதும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மலை பிரதேசத்தில் கிடச்சிதுன்னா வாங்கி அப்பப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நான் யூஸ் பண்ணது இப்போ காஞ்சிருச்சு. எடுத்து இதுக்குள்ளே தான் எங்கேயோ போட்டு வச்சேன். அங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா இப்படி காஞ்சு ஒன்றுமே இருக்காது. இதில் ஏதாவது இருக்கா பாருங்கள், இது மாதிரி ஆயிரும்.